பிராய்லர் சிக்கன் வந்து 1/2 கிலோ இருக்குது. இதுக்கு தேவையான மசாலா பாருங்கள். மல்லி புதினா இருக்குது, இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம். இப்போ நம்ம வந்து இந்த பிராய்லர் சிக்கனுக்கு தேவையான மசாலா இதில் எடுத்து வச்சுருக்கோம். பிராய்லர் சிக்கன் எடுத்து வச்சுருக்குறோம். இதுக்கு தேவையான மசாலா பாருங்கள். மல்லி புதினா இருக்குது, இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி. இதை வந்து நம்ம பேஸ்ட் ஆக்கி இதில் போட்டு இதை கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட மிக்ஸ் பண்ணுற பொருள் இருக்குது பாருங்கள். தயிர் இருக்குது 1 கப்பு, குழம்பு தூள் இருக்குது, சிக்கன் மசாலா இருக்குது, உப்பு இருக்குது. இதை வந்து நம்ம தாளிப்புக்கு எடுத்துக்க போகிறோம். தக்காளி வெங்காயம். இப்போ இந்த தயிர் உப்பு, இப்போ இதில் வந்து நம்ம பட்டை கிராம்பு கல்பாசி அன்னாச்சிப்பூ விரிஞ்சி இலை வச்சுருக்கோம். இதை நம்ம தாளிப்புக்கு போட்டுக்க போகிறோம். இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணுற பொருளை பாருங்கள். தயிர் 1/2 கப்பு எடுத்துருக்குறேன். இந்த சிக்கனில் நம்ம போட்டுக்குவோம். சிக்கனில் 1/2 கப்பு தயிரை போட்டுக்குவோம். நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிக்கனில். இப்போ தயிரை ஊற்றிருக்கோம். இப்போ கல்லுப்பு நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கல்லுப்பை போட்டு இந்த குழம்பு போகிறோம். இதில் மிளகாய் மஞ்சள் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் வெந்தயம் போட்டு விரலி மஞ்சளை சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த குழம்பு தூளை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். குழம்பு தூள் வீட்டில் செய்யாதவங்க நீங்கள் கடைத்தூள் கூட வாங்கி போட்டுக்கலாம். கடையில் விற்கிற பேக்கெட் குழம்பு தூளையும் நீங்கள் போட்டுக்கலாம். வீட்டு தூள் இல்லைன்னா நீங்கள் கடையில் விற்கிற பேக்கெட் தூளை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். இந்த ஒரு தக்காளி, இந்த ஒரு வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இந்த நம்ம மசாலா அரைச்சிக்க போகிறோம். இதில் கொஞ்சம் பூண்டு போடுறேன் பாருங்கள். ஒரு துண்டு இஞ்சி போடுறேன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லி புதினா. இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி இந்த சிக்கனை கூட சேர்க்க போகிறோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் அரைச்ச விழுது இருக்குது. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மல்லி புதினா இது 4 தான் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம சிக்கன் கூட சேர்க்க போகிறோம். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்க போகிறோம். இந்த சிக்கனுக்குள்ளே போட்டுக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். 1/2 கப்பு தயிர் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வெங்காயம் தக்காளி மல்லித்தழை புதினா குழம்புத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். தயிர் உப்பு. இப்போ நம்ம குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு வேணும். அதுக்காக பாருங்கள் இந்த இஞ்சி இந்த பூண்டெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இதை தாளிக்கிறதுக்கு போட்டுக்க போகிறோம். நம்ம ஒரு பூண்டு இதில் உரிச்சி வச்சு கழுவி போட்டிருக்கேன். ஒரு 2 துண்டு இஞ்சி போடுறேன். இதை நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். தேவையான அளவுக்கு நம்ம இதில் போட்டுக்கலாம். குழம்புல மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை தேவையான அளவுக்கு எடுத்துக்குவோம். மிச்சத்தை எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் வானல் வச்சுக்க போகிறோம். வானல் நல்லா சூடு ஏறட்டும். இந்த தண்ணியெல்லாம் காயட்டும். அப்புறமா எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வெங்காயத்தை போடுவோம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன். ஒரு பெரிய வெங்காயம் நம்ம இதில் போட்டிருக்கோம் தாளிக்கிறதுக்கு. பட்டை கிராம்பு கல்பாசி விரிஞ்சி இலை இதை போட்டு நம்ம இதை கூடையே வதக்க போகிறோம்.
இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். 2 கரண்டி பேஸ்ட்டு போட்டுருவோம். இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுவோம். நம்ம அந்த கறி மசாலா நம்ம ஊற வச்சுருக்கிறதுல சிக்கனில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். அதனால் இதில் 2 கரண்டி போட்டால் போதும். இப்போ நம்ம இதில் தக்காளி 3 வெட்டி வச்சுருக்கோம், சின்ன தக்காளி. இதை நம்ம போட்டு இது கூட வதக்கிக்க போகிறோம். இது கூட கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்குவோம். நம்ம ஏற்கனவே பிராய்லர் சிக்கனில் கல்லுப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்குவோம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டால் போதும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் குழம்புத்தூளும் சிக்கன் மசாலாவும் போட போகிறோம். குழம்புத்தூளை போட்டுக்க போகிறேன். 2 கரண்டி போட்டுக்கிறேன், 2.5. நீங்கள் கடையில் விற்கிற குழம்புத்தூளை கூட வாங்கி போட்டுக்கலாம், அது நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன், கடையில் விற்கிற சிக்கன் மசாலா இது. இப்போ இதை நல்லா வதக்கிக்குவோம். சிக்கனை நம்ம 1 மணி நேரம் மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ தூக்கி நம்ம இதில் போடலாம். இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேணாம். இதை போட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சிம்மில் வச்சு தான் கிளறணும். இப்போதைக்கு இதில் தண்ணி ஊற்ற வேணாம், இதுவே தண்ணி விடும். நம்ம தட்டை போட்டு மூடிக்கலாம். தட்டை போட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம். அடுப்பை சிம்மில் தான் வச்சு நீங்கள் வேக விடணும். எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி விடுற அளவுக்கு நீங்கள் இதை வேக விடுங்க. இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னொரு கிளாஸ் ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் ஊற்றிக்க போகிறோம். 1/2 மூடி தேங்காய் அரைச்சிருக்கேன், பாதி போட்டுக்குவோம். இன்னொரு கிளாஸ் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். மூடி வச்சுருவோம். நல்லா கமன்னு இருக்குது பாருங்க, வாசனையாக நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம தெருவே மணக்கும் பாருங்கள். இது மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இதில் தூவி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக இறக்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு தாங்க.